இவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்த பிறகு நான் வந்து மீடியா கிட்ட பேசணும், எக்ஸ்போஸ் ஆகிடணும்னா பயப்படுறாருன்னா அதை விட குழத்தனம் எதுவுமே இருக்க முடியாது. அப்படியே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா எல்லாம் தெரிஞ்சவன் யாருமே கிடையாது. கலைஞர் கூட எல்லாம் தெரியாது. அதிகபட்சம் என்ன கேட்க போறாங்க? பிஜேபியோட பிடிமான்னு கேட்க போறாங்க. அவ்வளவுதான். நீ ஒன்று காசா பிரச்சனைக்கு தீர்வு கேட்க போறது இல்லை, உக்ரைன் பிரச்சனைக்கு உங்கள்கிட்ட தீர்வு கேட்க போறது இல்லை, ட்ரம்ப்போட வரி விதிப்புக்கு இந்தியா என்ன செய்யணும்னு உன்னை கேட்க போறது இல்லை இல்லையா, மாற்று எரிசக்திக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்க போறது இல்லை, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால எத்தனை வேலை வாய்ப்புகள் இந்தியாவில் பறிப்போக போய் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் உன்னை எவனுமே கேட்க போறது இல்லை. மாற்றி மாற்றி அரைச்சமாக வரைக்க போறாங்க. நீ பிஜேபி பி டீம்னான்வாங்க, உதயநிதிக்கு உங்களுக்கும் பர்சனல் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கான்வாங்க, திமுகவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பாங்க. இதை தவிர வேற என்ன உனக்கு வந்துட போகுது? இப்போ இந்த கேள்விகளுக்கு 4 சவுத்துக்குள்ள உங்கள் நண்பர்கள்ட்ட பேசும்போது நீங்கள் ஒரு பதில் சொல்லுவீங்கல்ல, நீ அந்த பதிலே சொல்லிட்டு போ. அதில் ஒரு நாகரிகத்தை கடைப்பிடிச்சு பதிலை சொல்லிட்டு போ. வார்த்தைகளில் மட்டும் கண்ணியாக இருக்கணும், அவ்வளோதான். அதாவது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா வந்து உங்களுக்கு வந்து அது எப்படி, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலே அந்த அரசியலை பார்க்குறேன். அதுக்கு மேலேயே என்னால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியல சிவா. ஒரு அரசியல் கட்சி தலைவர், அதுவும் பொது வாழ்க்கையில் சினிமா நடிகராக ஒரு 25 வருஷம் நல்லா ஷைன் பண்ண ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அது எப்படி 1.5 வருஷம் ஆன பிறகு ஒரு தடவை கூட ப்ரெஸ்ஸை பார்க்காம அவரால் வண்டியை ஓட்ட முடியும்?